காண்டிவத்திலிருந்து புறப்படும் ஆயிரக்கணக்கான கணைகளை இந்த மழையை தாங்கவே முடியாதே. ஒன்னொன்னும் மிசைல், அந்த மாதிரி 1000 மிசைல் வந்து விழுறது. இவருக்கு ஒரு கீறல் கூட விழல. இவர் அப்படியே அசையாமல் இருக்கா. இவருக்கு ஒண்ணுமே ஆகல. இவர் யார் இவர் அப்படின்னு யோசிக்கிறான். யாராக இருந்தாலும் சரி, எனது கணைகள் மூலம் அவரை யமன் உலகத்திற்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வைஷம்பாயனர் சொல்றார், அர்ஜுனன் சூரிய கதிர்களை போல ஒளி வீசும் 100கணக்கான கணைகளை கொண்டு அடித்தான். இருப்பினும் உலகங்களையெல்லாம் படைத்த அந்த திரிசூலதாரி அந்த பெரும் மழையை மகிழ்ச்சி நிறைந்த இதயத்துடன் தாங்கிக் கொண்டார். விரைவில் ஃபல்குணனுடைய கணைகள் தீர்ந்து போயின. நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். 2 வற்றாத அம்பூரா துணிகள் தீர்ந்து போயின. இதை கவனித்தவுடன் அவன் மிகவும் அச்சம் கொண்டான். காண்டவ வனம் எரிந்த பொழுது அக்னி தேவன் 2 வற்றாத அம்புரா துணிகளையும் காண்டிவத்தையும் கொடுத்தாரே, அந்த அக்னி தேவனை ஸ்மரித்தான். ஐயா, கொடுத்தீர்களே, என்னது வற்றிவிட்டதே. அர்ஜுனன் என்ன சொல்றான்? கணைகள் தீர்ந்து விட்டனவே, இனி நான் வில்லில் எதை கொண்டு தொடுப்பது? எனது கணைகளையெல்லாம் விழுங்கும் இந்த மனிதர் யார்? எங்கிருந்து வந்தார்? ஈட்டிகளால் கொல்லப்படும் யானையை போல் என்னுடைய காண்டிவமை போரும் அதனுடைய நுனியால் இவனை அடித்து கொள்ள போகிறேன் என்று காண்டிவத்துடன், அம்பு இல்லாம வெறும்ன காண்டிவத்தையே ஈட்டி மாதிரி பயன்படுத்தி போர் புரிய தொடங்கினான் அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன செய்தான்? வைஷம்பாயனர் சொல்றார், தன்னுடைய வில்லை கொண்டு போர் புரிய தொடங்கினான். ஆனால் அந்த தேவாதி தேவனாகிய மகேஸ்வரனோ, வேடுவன் உருவில் இருந்த அந்த மகேஸ்வரனோ அர்ஜுனன் கையில் இருந்து அந்த தெய்வீகமான வில்லை பறித்து விட்டான். தனது வாளை எடுத்துக்கொண்டு சண்டையை முடிக்க, எதிரியை கொல்ல அவரை நோக்கி ஓடினான் அர்ஜுனன். கடும் கற்களால் கூட தாங்கிக் கொள்ள முடியாத அந்த கூர்மையான வாள் என்ற ஆயுதத்தை கொண்டு அந்த வேடனினுடைய தலையில் அப்படியே எகிரி அவரோட தலையில அந்த வாளால அப்படி அடிக்கிறான். வேடனினுடைய தலையில் பட்ட அந்த வாள் தலையுடன் தொடர்பு கொண்டவுடன் அது துண்டு துண்டாக சிதறி போனது. பிறகு ஃபல்குணன், அண்ணாவோட ஞாபகம் வந்துருத்து போல இருக்கு, மரங்களையும் பாறைகளையும் கற்களையும் கொண்டு சண்டையிட ஆரம்பித்தான். அனைத்தையும் சிவபெருமான் மீது எரிகிறான். அனைத்தையும் சிவன் பொறுமையாக தாங்கி கொண்டார். அந்த வேடன் பொறுமையாக தாங்கி கொண்டான். பிறகு தனது கைகளை மடக்கி, இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த முட்டி இருக்கு இல்லையா, எல்போ, அதை கொண்டு இறைவனின் மீது இடியை போன்ற ஒரு அடியை அடித்தான் அர்ஜுனன். அதற்கு பதிலாக வேடுவன் இந்திரனினுடைய வஜ்ராயுதம் போன்று கடுமையான ஒரு அடியை கொடுத்தார் அர்ஜுனனுக்கு. அந்த சண்டையால் அந்த இடம் முழுவதுமே பயங்கரமான சத்தம் எழுந்தது. பழங்காலத்தில் அந்த வாசவனுக்கும் விருத்திராசுரனுக்கும் இடையில் நடந்த சண்டையை போல அது இருந்தது. அந்த வேடனை அர்ஜுனன் என்ன செய்தான்? கட்டிப்பிடித்து அவனை தன் மார்பால் நசுக்க ஆரம்பித்தான். ஆனால் அந்த வேடனோ பெரும் பலம் கொண்ட அர்ஜுனனை நசுக்கிவிட்டான். இருவருடைய பலத்தின் காரணமாக எரியும் கரி போல் இருவருடைய உடலில் இருந்தும் புகை கக்க ஆரம்பித்தது. இருவருடைய உடலும் புகையை கக்க ஆரம்பித்தது. வேடுவன் அர்ஜுனனை மேலும் அடித்து அவனை உணர்விழக்க செய்தான். வேடன் அடித்த அடியில் அர்ஜுனன் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுடைய சென்சியன்சியை இழந்து கொண்டே வந்தான். காயம் பட்டு சிதைந்து அசையும் தன்மையை இழந்து சதை பிண்டமாக கிடந்தான் அர்ஜுனன். செத்தவனை போல் மூச்சற்று பூமியில் விழுந்தான் அர்ஜுனன். இருப்பினும் விரைவில் உணர்வை அடைந்தான். உடல் முழுவதும் இரத்தம் கசிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது.
பெரும் துக்கத்துக்கு உள்ளாகினான் அர்ஜுனன். யாரை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தான்? சிவபெருமானை நோக்கி தவம் பண்ணிட்டு இருந்தான். ஏன்னா இந்திரன் சொல்லியிருக்காரே, அவரை எப்போ பார்க்குறையோ அன்னைக்கு உனக்கு ஆயுதத்தை தரேன்னு. அதனால் மனதால் தேவாதி தேவனாகிய அந்த பரமேஸ்வரனை தியானித்து பணிந்து களிமண்ணை எடுத்து அவருடைய ஒரு உருவத்தை, ஒரு லிங்கத்தை செய்தான். மலர் மாலைகளை அந்த உருவத்தின் மீது சாற்றி வழிபட்டான். சாற்றி வழிபடும் பொழுது அவன் பவனுக்கு சாற்றிய மலர் மாலைகள், பில்வ மாலைகள் அந்த வேடுவனினுடைய தலையை அப்படி அலங்கரித்ததாம். அதை பார்த்தவுடன் மகிழ்ச்சியின் உச்சத்தை அடைந்தான் அர்ஜுனன். அந்த தேவனின் பாதத்தில் நெடுஞ்சான் கிடையாக விழுந்தான். இறைவனும் அவனிடம் திருப்தி கொண்டார். அர்ஜுனனின் அற்புதத்தை கண்ட அந்த ஹரன் தவத்தால் அவனது உடல் மெலிந்து இருப்பதைக் கண்டு அவனிடம் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஹே ஃபல்குனா, இணையற்ற உனது செயலை கண்டு நான் திருப்தி அடைந்தேன். அவர் சொல்றார், போ போ ஃபல்குன துஷ்டோ அஸ்மின் கர்மணா பிரதிமேனதே ஷௌர்யேனானேன திருத்யாச்ச க்ஷத்ரியோ நாஸ்தி தே சமஹா சமம் தேஜஸ்ச வீர்யம் ச மாமாத்ய தவ சானக பிரீதஸ்தேஹம் மகாபாஹோ பஷ்யமாம் பரதர்ஷப. என்ன சொல்றார்? அதாவது வீரத்திலும் பொறுமையிலும் உனக்கு ஈடான க்ஷத்ரியன் யாருமே இல்லை அர்ஜுனா. ஹே ஃபல்குனா, உனக்கு ஈடான க்ஷத்ரியன் யாருமே கிடையாது. ஹே அனகா, பாபமற்றவனே, உன்னுடைய பலமும் வீரமும் எனக்கு சமமாக உள்ளது அப்படிங்கிறார். அர்ஜுனா, நிமிர்ந்து என்னை பார். அவன் இப்படி உட்கார்ந்தவன் தான், கீழே நமஸ்காரம் பண்ணி விழுந்தவன் இப்படியே தான் இருக்கான். ஏன்னா தப்பு பண்ணிட்டான் இல்லையா, பகவானை அடிச்சுட்டான், சண்டை போட்டுட்டான் இல்லையா, அது ரொம்ப ஹெவியாக இருக்கு அவனுக்கு. அதனால் தலை குனிஞ்சபடியே இருக்கான். பகவான் அர்ஜுனா என்னை பாரு நிமிர்ந்து அப்படிங்கிறார். நான் உன்னிடம் திருப்தி அடைந்ததால் யாராலும் தடுக்க முடியாத ஆயுதத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் அப்படிங்கிறார். வைஷம்பாயனர் சொல்றார், மகாதேவன் உமையாளுடன் அப்படி நிமிந்து பார்க்குறான் அர்ஜுனன். அப்போ ததோ தேவம் மகாதேவம் கிரிஷம் சூலபாணினம் ததர்ஷ பல்குனஸ்தத்ர சஹதேவ்யா மகாத்யுதிம் சஜானுப்யாம் மஹீம் கத்வா சிரசா பிரணிபத்ய ச பிரசாதயாமாஸ ஹரம் பார்த்தஃ பரபுரம் ஜயஹ. அந்த மகாதேவன் உமையாளுடன் காட்சி அளிப்பதை கண்டான் அர்ஜுனன். முழங்காலில் நின்று கொண்டு தலை வணங்கி ஹரனையும் உமையாளுடன் சேர்ந்திருந்த ஹரனை வழிபட்டு அருள் பெற்றான் அர்ஜுனன். பவ என்று இங்கே பகவான் பேசுறதுக்கெல்லாம் இதுக்கு முன்னாடி பகவான் சொன்னார் இல்லையா, இந்த இடத்துல சிவ உவாச்ச சொல்ல பவ உவாச்ச அப்படின்னு போட்டிருக்கு. பவ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யார் ஒரிஜினல் சோர்ஸோ, யார் ஒரிஜினோ, எதற்கு? இந்த சிருஷ்டிக்கு, இந்த ஜகத்திற்கு, இந்த யூனிவர்ஸுக்கு, அண்டத்திற்கு ஒரிஜின் யாரோ, எவன் இந்த ஜகத்தினுடைய காரணமாக இருக்கிறானோ அவன் பவஹா. பவ அப்படின்னு சொன்னா பிகமிங் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு. எவன் இந்த ஜகத்தாக தோன்றியுள்ளானோ அவன் பவஹா. அப்புறம் பவ அப்படின்னாக்க பூதாத்துலேருந்து வர்றதுனால எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிற பொருளும் இருக்கு. தோன்றும் இந்த ஜகத்தின் அதிஷ்டானமாக இருப்பாக எவன் ஒருவன், எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள். யாரெல்லாம் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்ஸோ அவளால் கனெக்ட் பண்ண முடியும் இல்லையா. பியோர் எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிளாக எவன் ஒருவன் இருக்கிறானோ
நம்மளுடைய இன்னைக்கு கார்த்தால பூஜையில் கூட சொல்லியிருப்போம், பவாய தேவாய நமஹ, சர்வாய தேவாய நமஹ, ஈசானாய தேவாய நமஹ, பசுபதயே தேவாய நமஹ. ஸோ அப்படி சிவன் வழிபடப்படுகிறார் பவஹங்கிற சப்தத்தினால. அர்ஜுனன் சொல்றான், ஹே கபர்தின் அப்படின்னு கூப்பிடுறான் பகவானை. கபர்தின் அப்படின்னா ஜடாமுடி கொண்டவனே, த மேட்டட் நாட்டட் ஹேர், அதை கொண்டவனே அப்படின்னு அர்த்தம். நமக்கபர்தினேச்ச வியுக்தகேஷாயச்ச ஸ்ரீருத்ரத்தில் வருது. அதாவது கபர்தின் அப்படின்னாக்க ஜடாமுடி கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். வியுக்தகேஷகான்னா என்ன அர்த்தம்? முடி எல்லாத்தையும் ஷேவ் பண்ணவர்னு அர்த்தம். அதாவது ஜடாமுடி கொண்ட யோகியாகவும் அவர்தான் இருக்கிறார், முடிகளை எல்லாத்தையும் ஷவரம் பண்ண சந்நியாசி ரூபத்திலும் அவர்தான் இருக்கிறார். எல்லா வடிவமுமாக இருப்பவர் அவரே. இது ஸ்ரீருத்ரத்தினுடைய மைய கருத்து தான். இந்த சிருஷ்டியில் இருக்கிற பார்க்குற அறியாத எல்லா விஷயமும் பகவானினுடைய ஸ்வரூபம். இதே தான் நாராயண சுக்தத்திலும் வருது இல்லையா? பகவானே தான் இந்த விஸ்வமாக விளங்குகிறார். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயணஸ்திதா. அப்போ எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் அந்த எல்லையற்ற பரம்பொருள் சிவன் என்று ஸ்ரீருத்ரம் ஒரு பக்கம் சொல்றது. எல்லா இடத்திலும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருள் விஷ்ணு என்று ஒரு பக்கம் சொல்கிறது. ஸ்ரீருத்ரம் எப்படி கன்க்ளூட் பண்ணுறது? எத்தனை இன்ஃபினிட் இருக்க முடியும்? எத்தனை எல்லையற்ற பொருள் இருக்க முடியும்? 2, 1, 3, 5, 10? ஒன்றே ஒன்று தான் இருக்க முடியும். அதான் ஸ்ரீருத்ரம் எப்படி கன்க்ளூட் பண்ணுறது? ஓம் நமோ பகவதே ருத்ராய விஷ்ணவே மிருத்யுர்மே பாகி இல்லையா? அதனால் எவன் ருத்ரனோ அவன்தான் எங்கும் வியாபித்திருக்கும் விஷ்ணு. எவன் விஷ்ணுவோ அவன்தான் ருத்ரனாகவும் வழிபடப்படுகிறான். இன்ஃபேக்ட் இந்த கபர்தின் அப்படின்னு வர இடத்துல வேத பூர்வத்தில் வர ஸ்ரீருத்ரம் இல்லையா? வேத பூர்வத்திற்கு சாயனாச்சாரியார்னு ஒருத்தர் பாஷ்யம் எழுதியிருக்கார். பிரம்ம வித்யா மந்திரில், பிரஜான பிரகாஷிகால, அத்வைத பாரதியில் யாரெல்லாம் சத்துசூத்ரி படிச்சிருக்கேளோ இந்த பேரை கேள்விப்பட்டிருக்கலாம், ஞாபகம் இருந்திருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், பரவாயில்ல, சரியா? வேத பூர்வத்திற்கு பாஷ்யம் எழுதியவர் சாயனாச்சாரியார். சாயனாச்சாரியார் இந்த இடத்துல பாஷ்யத்தில் என்ன எழுதுறார் அப்படின்னாக்க, அதாவது அந்த ஜடாமுடியை உணர்த்துறது இந்த கபர்தின்கிற சொல்லு எதன் மூலமாக கங்கா அவதரணம் உணர்த்தப்படுகிறதோ, அவருடைய ஜடாமுடியில் தாரணம் பண்ணிட்டு அதுலேருந்து கொஞ்சம் வழியாக கங்கை வந்தா இல்லையா, அப்படி பகவானுடைய அந்த ஜடாமுடியை குறிக்கிறது இந்த கபர்தின் அப்படிங்கிற சொல் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அப்படிப்பட்ட சொல்லை கொண்டு அர்ஜுனன் அவரை அழைத்து அவருடைய ஸ்துதியை பாடுகிறான். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான்? 74 அர்ஜுன உவாச்ச கபர்தின் சர்வதேவேஷ பகநேத்ர நிபாதன தேவதேவ மகாதேவ நீலக்ரீவ ஜட்டாதர. அதாவது ஸ்துதி பாட ஆரம்பிக்கிறான். சிவபெருமானை நோக்கி ஸ்துதி பாடிட்டு சொல்கிறான், தக்ஷயஜ்ஞ நிறைய இருக்குது, நான் எல்லாத்தையும் படிக்கலைன்னா கொஞ்சோண்டு மட்டும், எதை படிக்கிறது எதை விடுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. தக்ஷயஜ்ஞ விநாசாய ஹரிருத்ராய வை நமஹ லலாட்டாக்ஷாய சர்வாய மீடுஷே சூலபாணயே. அதாவது நீயே தக்ஷனுடைய யாகத்தை அழித்தாய், நெற்றிக்கண் கொண்டவனாக இருப்பவன் நீயே, பக்தர்களின் ஆசைக்கு அவர்கள் ஆசைப்படும் பொருளை வழங்குபவன் நீயே, திரிசூலதாரியாக இருப்பவனும் நீயே அப்படின்னு பாடிட்டு சொல்கிறான். ஹரிருத்ராய, நீயே ஹரியாகவும் இருக்கிறாய், நீயே ருத்ரனாகவும் இருக்கிறாய். இதற்காக தான் இந்த ஸ்லோகத்தை படித்தேன். அதுக்கப்புறம் சொல்கிறான், நமே ஸ்யாதபராதோயம் மகாதேவாதி சாஹசாத் கிருதோ மயா யமக்ஞானாத் விமர்தோ யஸ்த்வயா சஹ சரணம் பிரதிபன்னாய தட்சமஸ்வாத்ய சங்கர.
என்ன சொல்றான்? இறைவா, உனது அருள் பெறவே நான் உன்னை வணங்கினேன். உனது அருள் பெறுவதற்காக தான் நான் தவம் புரிய ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய அறியாமையினால் உன்னுடன் போரிட நான் ஆரம்பித்து விட்டேன். அதுக்கப்புறம் என்னுடைய கடுமையான செயல்கள் அதால் உன்னை தாக்கிவிட்டேன் இந்த போரில். அது எல்லாமே நான் பண்ணது அத்தனையும் அனர்த்தம், அத்தனையும் தப்பு. தயவு செய்து அதற்காக நீ என்னை மன்னிக்க வேண்டும். ஏ சங்கரா. சங்கரா அப்படின்னா மங்களத்தை, சங்கரோதி இது சங்கரஹா, மங்களத்தை அளிப்பவனே, உனது பாதுகாப்பையே நான் கோருகிறேன். உன்னிடம் சரணாகதி அடைகிறேன். நான் செய்த அனைத்தையும் நீ மன்னிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். உடனே வைஷம்பாயனர் சொல்றார், தமுவாச்ச மகா தேஜாஹா பிரஹஸ்ய விருஷபத்வஜஹ பிரக்ருஹ்ய ருச்சிரம் பாஹும் க்ஷாந்தமித்யேவ பல்குணம் பரிஷ்வஜ்ய ச பாஹுப்யாம் பிரீதாத்மா பகவான் ஹரஹ புனஃ பார்த்த சாந்த்வபூர்வம் உவாச்ச விருஷபத்வஜஹ. ரொம்ப அழகா இருக்கு இந்த ஸ்லோகங்கள், அதனால படிக்கணும்னு நினைச்சேன். வைஷம்பாயனர் சொல்றார், அர்ஜுனனினுடைய அழகான கரங்களை அவன் மன்னிச்சுடுன்னு கெஞ்சினா இல்லையா, இப்படி வச்சுட்டு கெஞ்சினா இல்லையா, அழுதுன்றிருப்பான் போல இருக்கு. தப்பு பண்ணிட்டோமே, ஆராத்திய தெய்வத்தையே நினச்சி பார்த்துருப்பான். எப்படியெல்லாம் அடிச்சிருக்கேன், அந்த வாழை எடுத்து நேராக அவர் மண்டை மேலே அடித்தேனே, எல்லா கல்லையும் பாறையும் மரத்தையும் பிடுங்கி அவர் மேலே அடித்தேனே, எத்தனை ஒவ்வொன்றும் மிசைல் மாதிரி காண்டிவத்திலேருந்து புறப்பட்ட அன்பு எல்லாத்தையும் அவர் மேலே மழையாக பொழிஞ்சேனே, எனக்கு அறிவு வந்ததா அப்போவே அப்படின்னு மனசால ஃபீல் பண்ணியிருப்பான்ல. அவன் மன்னிச்சுடுங்கோன்னு இப்படி கேட்கறச்சே அர்ஜுனனோட கை அவ்வளோ அழகாக இருந்துதான். அந்த அழகான கையை அப்படி பிடிச்சாராம். சிரிச்சுண்டே புன்னகைத்து கொண்டு பகவான் பரமேஸ்வரன் அர்ஜுனனுடைய கரத்தை பற்றி கொண்டு, நான் உன்னை மன்னித்து விட்டேன் அர்ஜுனா என்று தனது கரங்களால் அவனை எழுப்பி வாரி அணைத்து கொண்டாராம். மீண்டும் அவனை சமாதானப்படுத்தினாராம். சிவன் சொல்றார், அர்ஜுனா, உனது முன்பிறவியில் நீ நரனாக இருந்தாய். பத்ரிநாத் என்ற க்ஷேத்திரத்தில் நீ ஆயிரக்கணக்கான வருடங்கள் கடுந்தவம் புரிந்தாய். உன்னிடத்திலும் புருஷோத்தமனாகிய நாராயணனிடத்திலும் பெரும் சக்தி உள்ளது. நீங்கள் இருவருமே உங்களுடைய பலத்தால் இந்த முழு அண்டத்தையும் தாங்கிக் கொண்டிருந்தீர்கள். இந்த காண்டிவம் அப்பொழுதே உன் கையில் இருந்தது. சில காரணங்களால் என்னுடைய மாயை சக்தியை பயன்படுத்தி அதை உன்னிடமிருந்து நான் பறிக்க வேண்டியது அந்த நிலை ஒன்று ஏற்பட்டது. உனக்கு சரியாக பொருந்தும் இந்த 2 அம்புரா துணிகளும் இனி வற்றாது இருக்கட்டும் அப்படின்னு எல்லா அம்பையும், ஏன்னா எல்லாத்தையும் முழுங்கிட்டார்ல, எல்லா அம்பையும் திருப்பி கொடுத்துட்டார். அப்புறம் அர்ஜுனனோட உடம்பு பயங்கர அடி காயம், ஏற்கனவே தவத்தால் மெலிஞ்சு போய் அதில் இன்னும் பயங்கரமான அடி காயமெல்லாம் ஆயிருந்தது. வலி வேற இருந்தது உடம்புல. எல்லாமே சரியாகட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட் ஹீல், அப்படியே இப்படி பண்ணால் அப்படி சரியாயிடும். நிறைய நேரம் காயம் போட்டு கட்டு போட்டு ஸ்டிச்சு போட்டு 3 மாதம் ஆகும், 4 மாதம் கால் அசைக்கூடாது, தண்ணி படக்கூடாது, அப்படிலாம் இல்லை. இன்ஸ்டண்ட்டாக ஹீல் ஆகிடுது. சரியா? அர்ஜுனா, நான் உன்னிடம் திருப்தி அடைந்தேன். என்ன வரம் வேண்டும் கேள். க்ஷத்ரிய குலத்தில் உன்னை விட மேலானவனே கிடையாது. அப்படி இருக்கிறச்சே க்ஷத்ரிய குலத்தில் உனக்கு கொடுக்காம நான் யாருக்கு கொடுக்க போகிறேன் இல்லையா? என்ன வேணுமோ கேளு. அர்ஜுனன் சொல்கிறான், நான் உங்களிடம் இருந்து உங்களால் தாங்கப்படும் தெய்வீக ஆயுதத்தை பெற விரும்புகிறேன். ஒரு புறம் அதனுடன் நான் இருக்க, மற்றொரு புறம் பீஷ்மர், துரோணர், கிருபர், கர்ணன் இருக்க, அவர்களை நிச்சயம் என்னால் இந்த ஆயுதத்தின் துணை கொண்டு வெற்றி பெற முடியும். இதுவே என்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்கிறான். உடனே சிவன் சொல்கிறார், ஹே அர்ஜுனா, எனக்கு பிடித்தமான ஆயுதம் என்னது? பாசுபத அஸ்திரம். அதை உனக்கு நான் தருகிறேன். அதை தாங்க விடுக்க திரும்ப பெற நீ ஒருவனே தகுதி வாய்ந்தவன். தேவர்களோ, யமனோ, இந்திரனோ, வாயுவோ, வருணனோ அல்லது ராட்சசர்களோ, தானவர்களோ யாருமே அதை பற்றி அறிய மாட்டார்கள். அது எனக்கு மட்டுமே தெரிஞ்ச ஆயுதம், அதனுடைய பயன்பாடு.
அவ்வாறு இருக்க மனிதர்களா அறிய போகிறார்கள் அந்த ஆயுதத்தை பற்றி, இல்லையா? ஆனால் அர்ஜுனா, பலம் குறைந்த எதிரியின் மேல் நீ அதை ஏவிவிட்டால் அது இந்த அண்டத்தையே அழித்துவிடும். எனவே சரியான காரணம் இல்லாமல் இந்த ஆயுதத்தை நீ பயன்படுத்தக்கூடாது. இந்த ஆயுதம் எப்படி பயன்படுத்தலாம் என்றால், மனதாலும் கண்ணாலும் சொல்லாலும் வில்லாலும் கூட தொடுக்கலாம். இவ்வளோ வெர்சடைல் ஆயுதம் அது. உடனே வைஷம்பாயனர் சொல்றார், அர்ஜுனன் உடனே தன்னை தூய்மைப்படுத்தி கொண்டான். எந்த பெரும் சீற்றம் கொண்ட ஆயுதம் மகேஸ்வரனால் கொடுக்கப்பட இருக்கிறதோ அந்த ஆயுதத்தின் ஞானத்தை அர்ஜுனன் சிவபெருமானிடமிருந்து பெற்றுக்கொண்டான். இதற்கு முன் அந்த அஸ்திரம் சத்தியத்தின் தலைவனாக விளங்கிய சங்கரனின் கட்டளைக்கு காத்து கொண்டிருந்தது. இப்பொழுது அதே போல அர்ஜுனனின் கட்டளைக்கு காத்து கொண்டிருக்கிறது. அர்ஜுனனிடம் வந்துவிட்டது அந்த அஸ்திரம். அர்ஜுனன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டான். கானகங்கள், நகரங்கள், மலைகள் கொண்ட இந்த மொத்த உலகமும் பகவான் அதை அர்ஜுனனுக்கு கொடுக்கறச்சே அப்படியே எல்லா பக்கமும் இடி ஒலி கிடுகிடுன்னு மொத்த பூமியும் அதிர்றது. ஆயிரக்கணக்கான சங்கநாதம், பேரிகை, துந்துபி, அனைத்தும் கேட்டது. ஆயுதத்தின் சீற்றத்தை கண்டு தேவர்களும் தானவர்களும் அஞ்சி போனார்கள், நடுநடுங்கி போனார்கள். அர்ஜுனனின் உடலில் இருந்த அனைத்து தீமைகளும் அந்த தேவாதி தேவனாகிய பரமேஸ்வரன் விலக்கினான். ஹர் ஹர் மகாதேவ். அர்ஜுனனிடம் மகேஸ்வரன் சொல்றார், அர்ஜுனா விண்ணுலகம் செல் என்று கட்டளை இடுகிறார். நீ சொர்க்கத்துக்கு போயிட்டு வா அப்படிங்கிறார். அனைவரும் கரங்கள் கூப்பி பகவானை வழி, எல்லா தேவர்களும் உடனே வந்துருவாளே, கேலரி ரொப்ப இல்லையா, எல்லாரும் வந்துருவா இதை பார்க்க. ஏன்னா துந்துபி, பேரிகை, சங்கநாதம் எல்லாம் முழங்கி பூமாரி பொழிஞ்சு எல்லாரும் பார்த்து எல்லாரும் பகவானை வந்து தரிசனம் பண்ணி வணங்கினார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே மறைந்து போனார் பரமேஸ்வரன். வானத்தில் உமாதேவியுடன் உயர்ந்து சென்றார். அப்படி அவர் போன உடனே அர்ஜுனனுக்கு மனசெல்லாம் திருப்தி, என்ன, நான் நிச்சயமாக வெற்றி அடைவேன் இல்லையா என்று நினைத்து கொண்டான். எக்ஸாம் எழுதும் போதே ரிசல்ட் தெரியும்ல, கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவேன்ப்பா அப்படின்னு இல்லையா, நன்னா பண்ணிட்டேன், கண்டிப்பாக பாஸ் பண்ண, அந்த மாதிரி வந்து நிச்சயமாக நான் வெற்றி அடைவேன். பாசுபத அஸ்திரத்தை மகேஸ்வரனே வந்து கொடுத்துட்டார் இல்லையா. அப்போ என்னாச்சு, கடன்னு ஸ்கையெல்லாம் கிளியராக இருது. வருணன் வருகிறார். எல்லா நீர்நிலைகள் அவளுடைய குரூப் இருக்கும் இல்லையா, அந்த தேவதாக்கள் எல்லாரையும் கூட்டிட்டு வருண தேவதா வரார். குபேரன் தேரில் வருகிறான், எல்லா யக்ஷர்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறான். யமதேவதா அவர் கிளம்பி வரார். அவர் கூட அவருடைய கூட்டம் யாரு, எல்லா பித்ருக்களையும் கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்திரன் தன்னுடைய ராணியை அழைத்து கொண்டு தேரில் வருகிறான். எல்லாரும் வந்து, அர்ஜுனா, நாங்கள் உனக்கு காட்சி தந்தோம். நீ எதற்காக பிறந்தாய் என்றால் உன்னுடைய பூர்வ ஜென்மத்தின் புண்ணிய பலனாக நீ இந்த பிறவியை எடுத்துள்ளாய். நீ கர்ணனை நிச்சயமாக கொல்வாய். விஷ்ணுவுடன் சேர்ந்து, கிருஷ்ணனாக அவதரித்துள்ள அந்த விஷ்ணுவுடன் சேர்ந்து நீ இந்த பூமியினுடைய பாரத்தை குறைப்பாய், அதர்மிகளை வெளியேற்றுவாய். வைஷம்பாயனர் சொல்றார், யமனிடம் இருந்து கதாயுதத்தை எப்படி விடுப்பது, திரும்ப பெறுவது என்ற வித்யாவை கற்றுக்கொண்டான் அர்ஜுனன். வருணனிடமிருந்து எல்லா வருணாஸ்திரத்தினுடைய அதை எப்படி தாரணை செய்வது, எப்படி விடுவது, எப்படி திரும்ப பெறுவது என்ற புதிர்கள் அனைத்தையும் கற்றுக்கொண்டான். குபேரனிடமிருந்து குபேரன் சொல்றார், அர்ஜுனா, நான் உனக்கு தெய்வீக பார்வையை தருகிறேன், அதோடு சேர்ந்து தெய்வீக ஆயுதங்களையும் தருகிறேன். இது இரண்டினுடைய பலத்துடன் நீ எல்லா தைத்தியர்கள், தானவர்கள், ராட்சசர்கள் அனைவரையும் வெல்ல முடியும். அப்படி இருக்கிறச்சே இந்த திருத்தராஷ்டிர புத்திரர்கள் ஏமாத்திரம் இல்லையா, கண்டிப்பாக அவர்களையும் ஜெயிக்க முடியும். எதிரிகளை தூக்கத்தில் ஆழ்த்தும் வலிமை பெற்றுள்ளது இந்த ஆயுதங்கள். பெரும் அசுரர்களை இப்படித்தான் இந்த ஆயுதத்தை கொண்டு அழிக்கப்பட்டார்கள். இதை தாங்குவதற்கு நீ ஒருவனே தகுதியானவன்.
இதை சொல்லி குபேரனும் எல்லாத்தையும் கொடுக்குறார். ஸோ யமன் கொடுத்துட்டார், வருணன் கொடுத்துட்டார், குபேரன் கொடுத்துட்டார். அடுத்தது இந்திரன் சொல்கிறான், அர்ஜுனா நீ தேவேந்திரனாக இருந்தவன் தான், நீ விண்ணுலகத்திற்கு வர வேண்டும். அதனால் என்னுடைய தேர், அவருடைய தேரோட்டி யார், மாத்திலி அப்படிங்கிற தேரோட்டி இல்லையா, மாத்திலி என்னுடைய காரை எடுத்துன்னு வருவான், நீ அதில் ஏறிக்கோ. நேராக அந்த காரு வந்து என்னுடைய சிட்டிக்கு வந்துடும், என்னுடைய தேவலோக இந்திரலோகத்துக்கு வந்துடும். அதனால் மாத்திலியுடன் அந்த தேர் கீழிறங்கி வந்து கொண்டிருக்கிறது பார், நீ அதில் ஏறிக்கொள்ள வேண்டும். அர்ஜுனனுக்கு எப்படி இருக்கும், என்னது அப்படின்னு ஒரே வியப்பாக இருந்தது அர்ஜுனனுக்கு. எல்லா தேவதாவும் இவனுக்கு எல்லா ஆயுதங்கள், தெய்வீக ஆயுதங்களை அருளிவிட்டு எல்லோரும் மறைந்து விட்டார்கள். எல்லா தேவதாக்களும் லோகபாலகர்களும் காட்சியளித்தார்கள், ஆசீர்வாதம் பண்ணார்கள், மறைந்து விட்டார்கள். மனிதர்களின் காளையான அர்ஜுனன் இப்படி ஆயுதங்களை அடைந்து மகிழ்ச்சியால் நிறைந்தான். வெற்றி மகுடம் தரித்தவனாகவே தன்னை கருதினான் அர்ஜுனன். இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படின்னு அவன் கருதினான். இத்துடன் கைராத்த பருவம் முடிவடைகிறது. ஸோ 4 உபபருவம் முடிவடைஞ்சிடுத்து. 5வது உபபருவம் இந்திரலோக பருவம். இந்திரலோக அபிகமன பருவம், அதுதான் 5வது உபபருவம். அதை நாம் அடுத்த வாரம் பார்ப்போம். நம்ம இன்னைக்கு வந்து மொத்தம் 357 ஸ்லோகங்கள் பார்த்திருக்கிறோம். மேலே அடுத்த வாரம் பார்ப்போம்.